வெல்கம் டு ராஜா சூப்பர் சமையல். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் பருப்பு உருண்டை குழம்பு சும்மா அடடா அற்புதமான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். இந்த பருப்பு உருண்டைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு. ஃபஸ்ட்டு இதை ஒரு 1/2 hour தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஒரு அரிசி சேர்க்கணும், ஒரு 10 கிராம். ஏன் அப்படின்னா உருண்டை உடையாமல் இருக்கிறதுக்காக அந்த அரிசி சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு இது ஒரு 1/2 hourலேருந்து 3/4 மணி நேரம் வரையும் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து எப்படி குழம்பு செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போது அந்த 2 பருப்பையும் ஊற வச்சாச்சு. அரைச்சி தண்ணி விடாமல் அரைச்சி கொஞ்சம் குறைங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், 10 பூண்டு பல்லு பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், அரை மூடி தேங்காய் கப் திருவி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை இலை. இதை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையாக பிடிக்க போகிறோம். பருப்பு அரைக்கும் போது தண்ணி சேர்த்து தராதிங்க. தண்ணி சேர்க்காம குறைங்கிற பதத்துக்கு அரைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி டெக்ஸ்சர் கிடைக்கும். அப்போ தான் உருண்டை பிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போது 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்து ஊற வச்சு அரைச்ச மாவு எடுத்து நம்ம வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். பாருங்கள் எத்தனை உருண்டை, மொத்தம் 16 உருண்டை நமக்கு வந்திருக்கு. இதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாய் வச்சாச்சு. ஒரு 5லேருந்து 8 ஸ்பூன் வரையும் ஆயில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த உருண்டை எடுத்து அதில் ஆட் பண்ணுங்கள். லைட்டாக பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி லைட்டாக பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எண்ணெயில் என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி ஒரு 5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்க போகிறோம். ஓகே, இப்போ வெங்காயம் பொன்னிறமானதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி இந்த பொரிக்க வச்சிருக்க எண்ணெயிலே நீங்கள் இந்த குழம்பு வச்சு முடிச்சிடலாம். நல்லா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, எடுத்து வச்சிருக்க 1/2 டீஸ்பூன் சோம்பு, வெந்தயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இப்போ மசாலாலாம் சேர்க்க போகிறோம். 4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வணக்கிடுங்க. மசாலா ஐட்டம் ஃப்ரை ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்க புளியை அதில் ஆட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து தான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த உருண்டையை அதில் ஆட் பண்ண போகிறோம். லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நம்ம உருண்டை ஆட் பண்ணணும். லாஸ்ட் இறக்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உருண்டை ஆட் பண்ணணுமா, அதான் உருண்டை உடையாமல் இருக்கும். நல்லா வெந்துடும், அந்த 10 மினிட்ஸ் போதும். ஓகே, ஃப்ளேம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு லைட்டாக ஒரு கிண்டுங்க. ஏன்னா அந்த மசாலா அந்த உருண்டையோட நல்லா ஃபுல்லாக நனையணும். மூடி வச்சிருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் என்ன ஸ்டேஜில் இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. நல்லா உருண்டையெல்லாம் வெந்து வந்துருச்சு. லாஸ்ட்ல எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஓகே, அவ்வளோதாங்க. பருப்பு உருண்டை குழம்பு ரெடி.